அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம ஃப்ரூட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன் ரெசிபி உங்களுக்கு தேடி வரும். சம்மர் சீசன் வந்துட்டாவே நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது ஜூஸ் தான். அதுவும் இந்த சம்மரில் மேங்கோ சொல்லவே வேணாம், எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அதை வச்சு ஃப்ரூட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடையில் வாங்கி குடிக்கிறதோட நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு குடித்தோம்னா இன்னமும் ரொம்பவே ஹெல்தி. சரி, இப்போ நம்ம ஃப்ரூட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 பங்கனாபல்லி மாங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அல்ஃபோன்சோ பிடிக்குன்னா நீங்கள் அல்ஃபோன்சோ கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிவிட்டு இதில் இருக்க ஃப்ளஷ் எல்லாம் எடுத்து பியூரியாக அரைச்சிக்க போகிறோம். ஃப்ளஷ்ஷாக எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ ஃபுல்லாக எடுத்துருங்க. இந்த மாதிரி அதில் இருக்க ஃப்ளஷ் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேன் வச்சு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாங்காய் விழுதை சேர்த்துடலாம். இது கூட நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த குவான்டிட்டி சரியாக இருக்கும். சர்க்கரை உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம் அல்லது குறைச்சிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுப்பை லோ மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலரிட்டே இருங்க. நம்ம இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் சேர்த்து தான் நீங்கள் இதில் சர்க்கரை ஆட் பண்ணணும். ரொம்ப திக்கார மாதிரி இருந்ததுன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் தண்ணி சேர்க்கல. கடைசியாக தான் இந்த 2 கப் தண்ணியும் சேர்க்க போகிறேன். இப்போ இது கூட 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துடலாம். மாங்காவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா லெமன் ஜூஸை இன்னும் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. கலர் லைட்டாக மாறினது தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா ஆறிருக்கு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துடலாம். இது கூட நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு நீங்கள் கேஸ் ஸ்டவ்லாம் ஆன் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடிச்சுக்கலாம். நம்ம அரைக்கிறப்ப இருக்க இந்த மாதிரி சின்ன சின்ன மேங்கோ பல்ப்பெல்லாம் எடுக்க முடியும். ஸோ ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இதை வடிகட்டிக்கலாம். இப்படி இருக்கிறது ஓகேனா நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அப்படியேவும் குடிக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. பாருங்கள் நம்மளோட ஃப்ரூட்டி எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமும் சர்வ் பண்ணலாம், இல்லை உடனே நீங்கள் குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஹெல்தியான ஹோம்மேட் ஃப்ரூட்டி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.